என்று தன் ரக்ஷாபரத்தை பகவானிடத்திலே வைத்து விடுகிறானோ அவன்தான் ரக்ஷகன்னு ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் சோம்பி இருக்கிறவர். அதனால் அவருக்கு துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை. துரும்புன்னா அந்த நாளில் எரி துரும்பு, அடுப்பு மூட்டணும் இல்லையோ, அதுக்கு வச்சுருக்கிற சின்ன செராத்தூள் விறகுத்தூளைத்தான் பூர்வாச்சாரியர்கள் துரும்பு நறுக்கன்னுவா. அந்த நாளில் விறகை வெட்டித்தானே அடுப்பு மூட்டணும். அடுப்பு மூட்டுறதுங்கிறதுலேருந்துதானே தளிக ஆரம்பம். அதனால் துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னா மோட்சம் போகணும், இந்த விறகை வெட்டி வை அப்படின்னு சொன்னால் வெட்டக்கூடாதான். துரும்ப நறுக்க கூட பிராப்தி கிடையாது. மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, நெஞ்சில் கை வச்சு நன்னா தூங்கலாம். சரணாகதிங்கிறது ஆயிடுத்துன்னா அப்புறம் இவன் தூங்கிட்டே இருக்கலாம். இது வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்தே நம்மாழ்வார் போய் சரணாகதி அனுஷ்டித்தார். நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலுமினி உன்ன விட்டொன்னு மாற்ற கிற்கின்னிலேன் அரவினனை அம்மானே சேத்து தாமரை சென்னலூடுமலர் சிறீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேன் அங்கே. எனக்கு கர்மஜான பக்தியோகங்கள் எல்லாம் இல்லை, உன் திருவடிகளையே சரணமாக பற்றி விட்டேன். அப்புறம் வானமாமலையில் யாரெல்லாம் இருக்காளோ அவளை பற்றி ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார். செய்த வேள்வியர் வையத்தேவரரா சிறீவரமங்கல நகர். செய்த வேள்வியர் அவ பண்ண வேண்டிய ஹோமம் யாகம் யஜ்யம் தபஸ் எல்லாமே ஆயிடுச்சு. செய்த வேள்வியர் நேர்த்தே முடிஞ்சு படுத்துனுட்டாளாம். இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையானா வாசக்கதவை திறந்து வச்சுட்டு மோட்சம் கொடுக்க பகவான் எப்போ வருவர்னு காத்துன்னு இருப்போம். அந்த ஊரில் எல்லார் வீட்டு வாசக்கதவும் திறந்தே இருக்குமா. ஏதற்கெனில் வானமாமலை தெய்வநாயக பெருமான் வரணும், வா மோட்சத்துக்குன்னு கூட்டின்னு போகணும். நீங்கள் பண்ண வேண்டியது எப்பவோ ஆழ்வார் பண்ணிவிட்டார். அதனால் செய்த வேள்வியர் கிருத்தகிருத்தியாக பிரதீக்ஷந்தே. கிருத்தகிருத்தியாக எத்தத்தை செய்ய வேணுமோ அதை செய்து முடித்து விட்டோம். பிரதீக்ஷந்தே எப்போ பகவான் வருவன் நம்மளை அழைத்து கொண்டு போவன். என்ன அங்கே இருக்கிறவா காத்துட்டே இருக்காள்னா அப்போ நாம் ஒன்றும் செய்ய வேண்டான்னு தெரியறது. அதே சமயத்தில் ஆண்டாள் செய்யும் கிரிச்சைகள் கேளீரோன்னு சொல்லுகிறாள். திருக்கண்ணமங்கை ஆண்டானுடைய சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர். நாதமுனிகளுடைய சச்சிஷ்யர் திருக்கண்ணமங்கைங்கிற திவ்யதேசத்தில் இருந்தார். பத்தராவி பெருமாள் தான் உள்ளே எழுந்துள்ளிருக்கார். பெரும்புறக் கடல்னு அந்த பெருமாளுக்கு தமிழில் பேர். பெரிய சிந்து கடலை போல பெருமாள் இருக்காராம். 10 பாசுரம், ரொம்ப நீண்ட நீண்ட பாசுரம். திருமங்கியாழ்வாருடைய சில பாசுரங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தா ஒரு பாட்டு சொல்கிறோமா 10 பாட்டு சொல்கிறோமான்னு இருக்கும். அவ்வளவு பெரிய பாசுரம். பெரும்பரக் கடலை அடலையற்றினைன்னு தொடங்குகிற பாசுரம். திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள். பெருமாளை சேவிச்சுட்டு திருக்கண்ணமங்கை ஆண்டான் வெளியில் வரார். வந்தால் 2 நாய் வாசப்படியில் சண்டை போட்டுருந்துச்சு. இது இப்படி சண்டை போட்டுக்கிறதேன்னு ஒரு நிமிஷம் பார்த்துருந்தார். அது கடிச்சு கொதரெண்டு குற்றுயிராக விழுந்துடுத்து. இந்த நாய்க்கு சொந்தக்காரன் அந்த நாய்க்கு சொந்தக்காரன் 2 பேரும் வந்தா. அவா 2 பேருக்கும் சண்டை வலுத்துடுத்து. ஒன் நாய் தான் கடிச்சதுன்னு இவன் சொல்கிறான், என் நாய் தான் கடிச்சதுன்னு அவன் சொல்கிறான். ஒத்தருக்கொத்தர சண்டை, கைகலப்பு, கத்திய உருவிண்டு குத்தி கொள்கிற அளவுக்கு போயிட்டான். பார்த்து இந்த திருக்கமண்டமண்டை ஆண்டானுக்கு தோணித்து, இந்த நாய்க்கும் இவனுக்கும் எத்தனை நாள் தொடர்பு? 10 வருஷம் இருக்குமா, 5 வருஷம் இருக்குமா? மேலும் அது பிராணி, வெறும் நாய். இது ஒன்றும் மனுஷனும் இல்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை. ஆனால் என் நாய்ங்கிற அபிமானம் எப்படியாவது அந்த நாயை தான் ரட்சிக்கணும்னு அவனை செய்ய தூண்டுறது இல்லையோ. அப்போ தன்னதுன்னு இருந்தால் யாரும் ரட்சிக்காமல் விட்டுவிட மாட்டா போல் இருக்கு என்ன திருக்கண்ணமங்கை ஆண்டான் தெரிந்து கொண்டு, அப்போ பகவானுடையவன் தானே நான், அப்போ அவன்தானே என்னை ரட்சிக்க வேண்டும். ஒரு மனுஷன் நாயை ரட்சிக்கிறதுக்கு இவ்வளவு பாடுபட்டால் என்னை ரட்சிக்க பகவான் எத்தனை முயற்சி எடுப்பன் என்று தெரிஞ்ச உடனே இனிமே நாம் எந்த முயற்சியிலையும் ஈடுபடக்கூடாது என்று திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வவியாபாரத்தை விட்டார். தன் வியாபாரத்தை அனைத்தையும் திறந்து விட்டு திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாள் சந்நிதியிலேயே இருந்து அங்கேயே கைங்கரியங்களை பண்ணி கொண்டு மோட்ச பிராப்தி அடைந்தார்னு சொல்லுவார்கள். அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாமா? அதனால தான் ஆழ்வார் சோம்பர உகத்தி போலும்னு சொல்லியிருக்கார். சரணாகதி யாருக்கெல்லாம் ஆகிறதோ அவன் மற்றொன்றையும் செய்ய வேண்டாம்னு தெரிகிறதே. ஆண்டாளும் அந்த சாஸ்திரத்தில் இருந்தவ தானே, அவளும் பிரபத்தி மார்க்கத்தில் இருந்த பிரபன்ன தானே. ஆனால் செய்யும் கிரிச்சைகள் கேளீரோன்னு சொல்லுகிறார். என்ன இதை வியாக்கியாத்தா பெரியவாச்சான் பிள்ளை ஆகட்டும், அழகிமணவாள பெருமாள் நாயனார் இருவரும் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் தெரிவித்தார்கள். பிராபகம் பகவானேன்னு பற்றின பிற்பாடு பிராப்பியமேது பிராபகமேதுங்கிற ஞானம் வந்து பிராபகம் பகவானேன்னு பற்றின பிற்பாடு நாம் செய்யும் கிரிச்சைகள் அத்தனையுமே பிராப்பிய கோஷ்டியிலே அன்வயிக்கும். நாம் என்னென்னமோ பண்ண போகிறோமோ இல்லையோ அது அத்தனையுமே இனி பிராப்பியமாகத்தான் இருக்கும். சற்று விளக்கமாக சொல்கிறேன். இதை வச்சுன்னு தான் நாம் நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சில கருத்துக்கள் தப்பாக நிலவருது, அது இல்லைங்கிறத ஆண்டாள் எப்படி சொல்லியிருக்காளுங்கிறத பார்ப்போம். பகவானே உபாயன், பகவானே பிராப்பியம், அடைவிப்பவனும் அவன். நாம் அடைந்து அனுபவிக்க வேண்டியது அவனைத்தான். அவர் தான் அடைவிக்கிறார். ஏன்னா அவன் திருவடிகளே உபாயம்னு பற்றுக்கிறோம். அப்போ அதுதான் 6 பேரு. 6ன்னு சொன்னால் வழி, பேருன்னு சொன்னால் புருஷார்த்தம். 6 அப்படின்னு சொல்கிறது நதி 6 அல்ல, 6 ஆற்றுப்படுகிறான்
ஆறுன வழின்னு அர்த்தம். ஆறனக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய்ன்னு ஆழ்வார் பாடினார் இல்லையோ. அப்ப வழியும் பகவான் தான், அடைய வேண்டிய இடமும் பகவான் தான், உபாயமும் வெம்பெருமான் தான், பிராப்பியமும் வெம்பெருமான் தான். இந்த ரெண்டையும் நாம புரிஞ்சுனுட்டோம். இதை புரிஞ்சுக்கலன்னா வேற வேற உபாயங்கள் இருக்கும். கர்மயோகம் உபாயம், ஞான யோகம் உபாயம், பக்தி யோகம் உபாயம், அது அத்தனை உபாயமா இருக்கும். அப்படி இல்லாமல் கர்மஜான பக்தி யோகங்கள் உபாயங்கள் அல்ல, ஈஸ்வரனே உபாயம்னு தெரிஞ்சுனுட்டோம். கர்மஜான பக்தி யோகம் உபாயம்னா நிறைய செய்யணும். ஏன்னா அதுக்கெல்லாம் பிரவிற்த்தி மார்க்கம்னு பேர். ஓடணும், ஆடணும், நிறைய இப்போ இந்திரியங்கள் எல்லாம் அடக்கணும், தபஸ் பண்ணணும், என்னென்ன உண்டோ கர்மயோகத்துக்கு அத்தனை செய்யணும். பக்தி யோகத்துக்கு மன்மனாபவ மத் பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு, மனதால நினைக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், சிரவணம் பண்ணணும், கீர்த்தனம் பண்ணணும், ஸ்மரணம் பண்ணணும், விழுந்து சேவிக்கணும், புஷ்பங்களை எல்லாம் தொடுக்கணும், பெருமாளுக்கு சந்தன காப்பு சமர்ப்பிக்கணும், பிரதட்சணம் பண்ணணும், எத்தனையோ இருக்குன்னு வச்சுங்க. கும்பிடு நட்டமிட்டாடி கோகு கட்டுண்டுடலாதார் தம்பிரப்பால் பயனன்னே சாதுசனங்களிடையேனுட்டு நாம சங்கீர்த்தன முதலான எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், ஓத வேண்டும், ஆட வேண்டும். இது இத்தனை நாம் செய்து கொண்டு வந்தால் இது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தில் போய் நிலைக்கிறது இல்லையோ. இப்படி பக்தி யோகத்தை செய்யறதுங்கிறது உபாயாந்தரம். பக்தி யோகத்தை செய்தால் அதை பிராபகாந்தரம்னு சொல்லுகிறார்கள். அப்படின்னா இது நம்ம செய்யலாமா கூடாதான்னா நம்முடைய ஸ்வரூபத்துக்கு இது விரோதமாக இருக்கும். நம் ஸ்வரூபங்கிறது பகவானுக்கே அடிமைப்பட்டு கிடத்தல். அப்படின்னா அவர் கையைத்தான் நாம் எதிர்பார்த்திருக்கணுமே தவிர மத்தொன்னு நாம் எதிர்பார்த்திருக்க கூடாது இல்லையோ. இப்ப கர்மஜான பக்தி யோகங்களை செய்தோம்னால் அப்ப மத்தொன்னை எதிர்பார்த்து அதன் மூலமாக பகவானை அடைகிறோம்னு அர்த்தம். அது சாதனாந்தரத்தை பற்றுவது, உபாயாந்தரத்தை பற்றுவது. அப்படி பற்றாமல் ஈஸ்வரனே உபாயம் இருந்துட்டார். அப்ப அவன் கையை எதிர்பார்த்திருக்கிறோம். நாம் பகவானுக்கு மனைவி. ஒரு மனைவி கணவன் கையைத்தானே எதிர்பார்த்திருக்க வேண்டும், மற்றொருத்தர் கையை எதிர்பார்த்திருக்கலாமோ? அப்ப கணவன் தானே மனைவியை ரட்சிப்பதற்கு யோக்கியதை படைத்தவன். அதே போலத்தான் சர்வேஸ்வரனான பகவான், அவன்தான் மனைவியை எப்போதும் நம் அனைவரையும் ரட்சிக்கிறார். ரட்சிக்கிறதுக்கு அவர் சுணங்கின நாளும் கிடையாது, எப்போதும் தயாராகத்தான் இருக்கிறார். ஆகையால் உபாயாந்தரங்களை பற்றக்கூடாது, பகவானே உபாயம்னு பற்ற வேண்டும் நாம தெரிஞ்சுனுட்டோம். தெரிஞ்சின்ற பிற்பாடு வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இல்லையோ. அப்ப ஈஸ்வரனைத்தானே உபாயம்னு பற்றி இருக்கிறோம். மற்றதெல்லாம் பண்ணலாமா வேண்டாமான்னா, இனிமே நாம சங்கீர்த்தனம் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இனிமே பிரதட்சணம் பண்ணலாமா வேண்டாமா, இனிமே தீர்த்தம் ஆடலாமா வேண்டாமா, பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா பகவானே உபாயம்னு பத்துட்டோமே. அது இல்லாத பக்தி உபாயம்னு பத்தச்சே நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தோம், அதுக்காக தீர்த்தம் ஆடிந்தோம், கர்மங்கள் எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்பதான் ஈஸ்வரனே உபாயம்னு புரிஞ்சுனுட்டோமே. இது இத்தனையும் பண்ண வேண்டாமான்னா, பண்ணணும், பண்ண வேண்டாம், ரெண்டுமே சொல்ல வேண்டியதுதான். பண்ணணும், பண்ணணும்னா எதற்காக பண்ணணும், பண்ண வேண்டாம்னா ஏன் பண்ண வேண்டாம், இது இத்தனை இனி உபாயமாக பண்ண வேண்டாம், பண்ணணுமே தவிர இதெல்லாம் பக்தி, பக்தி மூலம் முக்தி அடைய போகிறோம்னு நினைச்சுண்டு உபாய எண்ணத்தோட பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஆனா பண்ணணும், எல்லாத்தையும் கைங்கரியமாக பண்ண வேண்டும். உபாயமாக செய்யாமல் இதை செய்து பகவானை அடையப் போகிறேங்கிற எண்ணம் இல்லாமல் கைங்கரியமாக செய்ய வேணும். அப்ப முன்னைக்கும் பின்னைக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உபாயாந்தரத்தை பத்தினவனுக்கும் பகவானே உபாயம்னு பத்தினவனுக்கு என்ன வித்தியாசம்னா, செய்யற காரியத்தை செஞ்சுட்டே தான் இருப்பார். ஆனால் முன்னாடி செய்தது உபாயமாக பண்ணியிருப்பார், இப்ப செய்யறது கைங்கரியமாக பண்ணியிருப்பார். இப்பவும் நாம சங்கீர்த்தனம் பண்ண போறோம், இப்பவும் கோருக்கு போறோம். ஏன்னா இது நான் பாதி சொன்னத்தை கேட்டுண்டு அலுவலகத்துக்கு நேரமாயிடுத்துன்னு ஆறான் நீங்க கிளம்பி போய் பண்ண வேண்டான்னு சொல்லிவிட்டார், அதனால நாளிலேருந்து நாங்க பண்றதா இல்லைன்னு தப்பர்த்தம் விடாதீங்கோ, கண்டிப்பா செய்ய வேண்டும். உபன்யாசத்துக்கு வந்துட்டா கடைசி வரைக்கும் இருந்துட்டீங்கன்னா தப்பு இல்லாத புரிஞ்சுட்டு போகலாம். நடுவில் போகணுங்கிற அவசரம் இருந்து நாம் ஏதான ஒரு பாதி சொல்லி போய் அதனுடைய மிச்ச பாதியை தப்பா புரிஞ்சுட்டு போகக்கூடாதே. அதனால இனி உபாயமாக பெருமானை குறித்து இது ஏதையும் செய்ய மாட்டோம். ஆனால் செய்யவே மாட்டோமான்னா செய்வோம், கைங்கரியமாக செய்வோம். கைங்கரியமாக செய்யறதுல ஒரு லாபம் இருக்கு, உபாயமாக செய்யறதுல ஒரு நஷ்டம் இருக்கு. இதை கொண்டுதான் பகவான் அடைய போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணிட்டு இருந்தா அப்ப அதுல கரணங்கூட தப்பக்கூடாது. தப்பினா மரணம் தான். ஏன்னா விதி வந்துடுத்து பாருங்க, இதை செஞ்சுதான் மோட்சம்னுட்டு அது விதின்னு அர்த்தம். அப்ப அதை ஒழுங்காத்தான் செய்யணும், தப்பினா நமக்கு மோட்சமே கிடைக்காது. ஆனா நான் இப்ப பண்றது அப்படி இல்லையோ, பகவானை சித்தோபாயமா பத்தினுட்டேன், ஆனா ஆசைக்காக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஒரு நாள் ஒரு அரை மணி கழிச்சு வந்தா கூட பெருமாள் தப்பு கணக்கு எழுத முடியாது. கேட்டா என்ன சொல்லுவோம், சுவாமி இதை பண்ணியா உம்மை கேட்டேன், உம்ம கருணையால உம்மை கேட்டேன், பின்ன பண்ணிட்டு இருக்கியே, நான் கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கேன். கைங்கரியமா பண்ணிட்டு இருக்கேன்னு விட்டாலே கேள்வி கேட்க முடியாதுன்னு அர்த்தம். இது உலகத்திலேயே ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா ஒரு சம்பளத்துக்காக ஒரு வேலை பார்க்கறதுக்கும் கைங்கரியமா பண்ணிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. நிறைய பேர் கோவிலுக்கு தினப்படி வந்துட்டே இருப்பா,
சரி 10 பேர் இருக்கா, இவாளை வச்சு நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அர்ச்சக சுவாமி முடிவுக்கு வந்துருவார். அவளை வச்சு நீ இன்னென்ன உற்சவம் நடத்தலாங்கிறதுக்குள்ளே, இல்லை நாங்கள் 6 மாதம் வெளிநாடு போகிறதா இருக்கோம்னு ஒரு தம்பதி வந்து சொல்லிட்டு போவார். அர்ச்சகர் உடனே, சுவாமி நீங்கள் பார்த்து இந்த வேலையை பார்த்துக்க போறீங்கிறதுக்காக நான் பண்ணேன்னா, நான் என்ன சுவாமி பண்ணுறது, ஏதோ கைங்கரியமாக பண்ணியிருந்தோம், எங்கள் வேலைக்கு வந்தோம் நாங்கள் புறப்பட்டு போயிட்டோம்னு விடுறாளோ இல்லையோ. அப்போ அர்ச்சகர் அவ்வளவுதான் அர்த்தம். ஏன்னா அவர் இத்த நம்பி எத்தையும் கணக்கு போடவே முடியாது. வர்றப்போ வருவாளே தவிர இல்லைன்னா நிர்பந்தமே கிடையாது இல்லையோ. அது இந்த சம்பிரதாயத்தில் ரொம்ப ஏற்றம். எந்த நிர்பந்தமும் எதுக்குமே இல்லை. நீ வந்துதான் ஆகணும், சேவா காலம் பண்ணித்தான் ஆகணும், பெருக்கித்தான் ஆகணும், மொழித்தான் ஆகணும், ஒத்தரும் கேட்க முடியாது. இப்போ உபன்யாசம் கேட்டு மோட்சம் போகிறது, 30 நாள் உபன்யாசம் கேட்குறேன்னு விரதம் வச்சுனுட்டில்னா அது உபாயம், முடிஞ்சா கேட்குறேன் அப்படின்னு அது கைங்கரியம். இப்போ நம்ம உபன்யாசம் பண்ணுறதும் கைங்கரியம் தான், உபன்யாசம் கேட்க வர்றதும் கைங்கரியம் தான். அதனால் நீங்கள் 7:30 வந்தாலும் சரி, 8:45 கிளம்பி போனாலும் சரி, இல்லை 10 நாள் வராட்டாலும் சரி, இன்னைக்கு ஒரு நாள் பொழுது ஒழிஞ்சிருக்கு போய் கேட்டுட்டு வருவோம்னு வச்சுட்டாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி. இது இத்தனை அடி என் தப்பே சொல்ல வரல, இந்த சம்பிரதாயத்துக்கே ஏற்றம் இதுதான்ங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா பகவானை சித்தோபாயமாக பிடிச்சுனுட்டோம், மற்ற ஒன்றும் உபாயமாகாது. அப்போ நாம் செய்யறது அத்தனையுமே கைங்கரியம் இல்லையோ. நாம் செய்வதெல்லாம் பிராப்பியமா பிராபகமாங்கிறது தான் கேள்வி. நாம சங்கீர்த்தனம் பண்றோமே, பிராபகமா, பிராபகம்னாலும் உபாயம்னாலும் ஒரே அர்த்தம் தான். அதன் மூலமா பகவான் அடைய போறோம். நாம சங்கீர்த்தனம் அடைவிக்க போறதா இல்லை. நாம மெழுகி கோலம் போட்டது அடைவிக்க போறதா இல்லை. அப்ப எது அடைவிக்க போறது? ஈஸ்வரனுடைய கருணை. அப்ப மற்றதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னா காலத்தை போக்கித்தானே ஆகணும். மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் நாம் இப்ப வாழ்ந்துதான் ஆகணும். வாழற காலத்துக்குள்ள தப்பா போக்கிவிடக்கூடாது இல்லையோ. அதற்காகத்தான் கோவில் குளம் கைங்கரியம்னு வச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா இந்த புத்தி எங்கேயோ மேய்ந்து திரியறதுக்கு ஆரம்பிச்சுடுமே. அங்க புத்தி போகக்கூடாது, இங்க புத்தி இருக்கணுங்கிறதுக்காக நாயனார் ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். சர்வதர்மான் பரித்யஜ்யான்னு கண்ணன் சொன்னானே, ஸ்லோகத்தை அதோட நிறுத்தியிருந்தா எவ்வளவு பெரிய அனர்த்தம் ஏற்பட்டிருக்குன்னு தெரியுமான்னார். ஏன்னா அடுத்த வார்த்தை மாமேகம் சரணம் பிரஜான்னு இருக்கும் இல்லையோ, அதை சொல்லாமல் எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னா அவர் சொல்லாமலே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நான் இப்போ அதுக்காக சொல்ல வரல இப்போ. ஏன்னா அவர் சொன்னார் எல்லா தர்மங்களையும் விட்டுடுன்னுட்டு. சுவாமி இது என்ன கீதை கேட்டுத்தானே நாங்கள் விடணும்? நாங்கள் ரொம்ப நாளாக இது இல்லாமலே விட்டுட்டு இருக்கோமே. அப்போ சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா, விடுகை மட்டுமே சொல்லலையே, விட்ட பிற்பாடு கண்ணன் திருவடிகளை பற்ற வேண்டும் இல்லையோ. அப்போ விட்டுடுங்கிற முதல் வார்த்தையை மட்டும் கேட்டுட்டு எழுந்து போயிட்டா நாஸ்திக்கம்னா வளரும். நாஸ்திகம் தானே. சர்வதர்மான் பரித்தேஜாவை மட்டும் ஒருத்தர் நடமைப்படுத்திட்டார். ஆனால் மாமேகம் சரணம் பிரஜா இன்னும் அவர் பண்ணலேன்னு வச்சுங்கோ, அப்போ நாஸ்திகன்னு தான் அர்த்தம். எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே எல்லா தர்மமாகவும் பற்றுன்னு சொல்லுகிறார். அதனால் நாம செய்ய வேண்டிதான் உபாயமாக எல்லா தர்மங்களையும் விட்டுடணும். நாம சங்கீர்த்தனம் பண்றதோ எதை செய்வதோ அதை உபாயமாக செய்யாமல் அப்ப பின்ன என்னவா செய்கிறோம்? பிராப்பிய கோஷ்டியில சேர்ந்துரும். நாம வைகுண்டத்துக்கு போனாலும் இதே கைங்கரியங்களை தானே பண்ண போறோம். அங்கே போனாலும் என்ன சாமகானம் பண்ண போகிறோம், ஆழ்வார் திருவாய்மொழி சொல்ல போகிறோம், பெருமாளுக்கு பூத்தொடுக்க போகிறோம், அவருக்கு பல்லக்கு தூக்க போகிறோம், ஏதோ கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் இல்லையோ. பெரியாழ்வார் பாசுரத்தில் சொன்னார், பல்லாண்டென்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டுசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்னு நவின்னுரைப்பார் நமோ நாராயணாவென்னு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே. இந்த திவ்யதேசத்தில் இருந்துட்டு பகவானுக்கு நீங்கள் என்ன கைங்கரியம் பண்ணிடோ, அங்கே போன அப்புறமா அதையே பண்ணலான்னார் ஆழ்வார். இங்கே நீங்கள்லாம் இந்த கோவிலில் கோலம் போட்டிருந்தீங்கன்னா அங்கே போன உடனே கோலம் போடலாம். இங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருந்தா அங்கே போனால் நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். இங்கே பாட்டு பாடியிருந்தா அங்கே போனால் பாட்டு பாடலாம். இங்கே ஸ்ரீபாதம் தாங்குவாளா பெருமாள் ஏழை பண்ணியிருந்தா அங்கே போனால் ஸ்ரீபாதம் தாங்கலாம். இங்கே உபன்யாசம் கேட்டிருந்தா அங்கே போனால் உபன்யாசம் கேட்கலாம். எந்த கைங்கரியம் பண்ணியிருந்தாலும் அங்கே போனாலும் அந்த கைங்கரியம் கிடைக்கும். இப்போ பெரியாழ்வார் என்ன சொல்லிவிட்டார்னா, நான் மங்களாசாசனம் பாடுற கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தேன், அங்கே போனாலும் எனக்கு அந்த கைங்கரியம் உண்டுன்னு விட்டார். பகவானுக்கு அங்கே போய் ஒரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு பாடிட்டு போறார். அப்போ இங்கேயும் கைங்கரியம் பண்ண போகிறோம், அங்கேயும் கைங்கரியம் பண்ண போகிறோம். இந்த கைங்கரியத்திலே தான் நாம் செய்யும் கிரிசைகள் அத்தனையும் போய் சேர வேண்டும். அதனால் ஆண்டாள் கிரிசைகள் செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம்னு கேளும்னு சொல்கிறாளே, உபாயமாக என்ன செய்ய போகிறோம் அல்ல, பிராப்பியமாய் புருஷார்த்தமாய் கைங்கரியமாக என்ன செய்ய போகிறோம். அப்படின்னால் இதற்கு பதில் பகவானிடத்தில் எதையும் கேட்க மாட்டோம்னு அர்த்தம். இப்போ நாம் என்னென்னமோ பண்ண போகிறோம், இது கொண்டு நீ எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்க மாட்டோம். உன் ஆனந்தத்துக்காக கைங்கரியத்தை செய்வோம். செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து இன்ன பரமனடி பாடி. அதனால தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம் ஒரு அனுஷ்டானத்தை கூட விடவே மாட்டா. சந்தியாந்தனம் பண்ணித்தாகணும், தர்ப்பணாதிகள் பண்ணித்தாகணும், வைஸ்வதேவம் பண்ணித்தாகணும், அக்னி காரியம் பண்ணித்தாகணும், நிர்பந்தம் வச்சுட்டு இருக்காளேன்னா
எத்தையும் உபாயங்கிறதுக்காக நிர்பந்தமா வச்சுக்கல. சிஷ்டாச்சாரம் முன்னோர்கள் செஞ்சிருக்கார்கள், நாம செய்கிறோம். சாஸ்திர சொல்லித்து நாம செய்கிறோம். பகவானுடைய பிரீத்திக்காக செய்கிறோம். இதற்குத்தான் நம்முடைய அனுஷ்டானமே தவிர இது கொண்டு மோட்சம் பெறணுங்கிறதுக்காக அல்ல. அதனாலதான் செய்யும் கிரிச்சைகள் கேளீரோன்னு சாதித்தாள். யாரை கூப்பிடுகிறாள்னார், வையத்து வாழ்வீர்கள், பூலோகத்துல வாழ்பவர்களே வாருங்கோள். வியாக்கியாத அழகா தெரிவித்தார். இது யாரை கூப்பிடுகிறாள் ஆண்டாள்? ஏக பூமியில் வாழப்பெற்றோம், ஏக தேசத்தில் வாழப்பெற்றோம், ஏக கிராமத்தில் வாழப்பெற்றோம், ஏக காலத்திலே வாழப்பெற்றோம், நிறைய பேராக வாழப்பெற்றோம். கண்ணன் இருந்த காலத்தில், கண்ணன் இருந்த தேசத்தில், கண்ணன் இருந்த நாட்டில், ஊரில், கிராமத்தில், பூமியில், தீபத்தில், லீலா விபூதியில். இத்தனை தூரம் நம்ம வாழற பாக்கியம் கிடைச்சது இல்லையோ. ஏன்னா பகவான் இருக்கிற இடத்துலையே இந்த பெண்கள் வாழறாளே. அழைக்கிறது கூட இருக்கிற சிறுமியர்களை செல்வ சிறுமியர்கள்னு கூப்பிட்டதுனாலே உங்களுக்கு நல்ல வாழ்ச்சி உண்டு, வையத்து வாழ்வீர்கள். நாம நினைச்சுட்டு இருக்கிறது வைகுண்டத்துக்கு போனாதான் வாழ்ச்சின்னு. ஆனா ஆண்டாள் வையத்திலே வாழ்ச்சின்னு சொல்லுகிறாள். வியாக்கியாதா சொல்றார், நல்ல வேளை நான் வைகுண்டத்தில் இல்லை, லீலா விபூதியில் இருக்கேன். லீலா விபூதியிலையும் ஓரொரு அண்டகட்டாகத்துக்கு 14 லோகம் இருக்கு. நல்ல வேளை பூலோகத்தில் இருக்கேன். பூலோகத்திலையும் 7 தீபம் இருக்கு. நல்லவேளை ஜம்பூ தீபத்தில் இருக்கேன். ஜம்பூ தீபத்திலையும் 9 வருஷங்கள் இருக்கு. நல்லவேளை பாரத வருஷத்தில் இருக்கேன். பாரத வருஷத்திலையும் நிறைய கண்டங்கள் இருக்கு. பரத கண்டத்தில் இருக்கேன். பரத கண்டத்திலையும் எத்தனையோ தேசங்கள் இருக்கலாம். பாரத தேசத்தில் இருக்கேன். தேசத்துல எத்தனையோ இடங்கள் இருக்கலாம். மதுரை கோகுலத்தில் இருக்கேன். இதுலயும் இருந்திருக்கலாம். கண்ணனுக்கு முன்னாடி இல்லை, பின்னாடி இல்லை, அவன் வாழ்ந்த காலத்துல வாழறேன். வாழ்ந்த காலத்திலையும் வாழ்ந்திருக்கலாம். ஆண்களா இல்லை, பெண்களா வாழறேன். பெண்களாவும் வாழ்ந்திருக்கலாம். வயசான பெண்ணா இல்லாம இளஞ்சிறுமியர்களா வாழ்ந்திருக்கேன். அதுவும் ஒத்தி இருந்திருக்கலாம். நல்ல வேளை வாழ்வீர்கள் நிறைய பேர் இருக்கும். அதனால இது ஒன்னொன்னுத்துக்குமே வியாக்கியானத்திலே எண்ணத்தினாலே இந்த கோபிமார்களுக்கு ஏற்றம்னு சொல்லுகிறார். அதை அவசியம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். கோகுலத்துக்கே ஏற்றம், கோபியர்களுக்கு அதை காட்டிலும் ஏற்றம். கோபிமார்களாலே கோகுலத்துக்கு ஏற்றமா, கோகுலத்தால கோபிமார்களுக்கு ஏற்றமானா ஏக தேசத்தில், ஏக கிராமத்தில், ஏக காலத்தில், ஆண்களாகவும் இல்லாமல் வயசான பெண்களாகவும் இல்லாமல் சிறுமியர்களாக பிறந்து, அதுலேயும் ஒருத்தின்னு இல்லாமல் நிறைய பேரும் இருக்க முடியும். வாழ்வீர்கால்னு பன்மை இருக்கே, வாழ்பவளேன்னு இல்லை, வாழ்வீர்கால்னு இருக்கிறதுனாலே அப்ப நிறைய பேர் இருக்கிறதா தெரியறது. ஓர் ஊராக கிருஷ்ணனுக்கென்னே பக்தி மார்க்கத்தில் இருந்தார்கள். அந்த கோகுலத்து பெண்கள் பேர் யாருக்கான தெரியுமா? ஒருத்தருக்கும் தெரியாது பாருங்க. அதுல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் உண்டு. ஏன்னா 5 லட்சம் பேர் பெண்கள் இருந்திருக்கா. இவ யாருடைய பெயரு நமக்கு பெருசா தெரியறதே இல்லை. 5 லட்சம் பேர் இருந்திருக்காள்னு மட்டும்தான் தெரியுது. அதோ ஒரு சிலர் பேர் தெரிஞ்சிருக்கலாமே தவிர இப்ப கண்ணனுடைய அஷ்ட மகிழ்ச்சிகளுடைய பேர் அது தெரியும். லக்ஷ்மணான் இருந்தா, பத்ரான் இருந்தா, மித்ரவிந்தா இருந்தா, ருக்மிணி இருந்தாள், சத்யபாமி இருந்தாள், சத்யா இருந்தாள், ஜாம்பவதி இருந்தாள். இவா 8 பேர் நமக்கு தெரியும். ஆனா மற்றபடி அந்த ஊர்க்காரா பேர் ஒன்றும் பெருசா தெரியாதே. மிஞ்சி போனா ஒரு 10-15 பேர் சொல்லலாம். ஆனா இப்ப அதே மற்ற இடத்துல எடுத்துட்டீங்கன்னா ராமாயணத்தின் காலத்துல எத்தனை பேருடைய பேர் வந்துடுறது. இந்த குரங்கு கூட்டத்துக்குள்ள ஒரு 100 பேரானு வராதா? ராமாயணத்திலேயே அத்தனை பேரை பத்தியும் எழுதி வச்சிருக்கார். ராட்சசா பேர் எத்தனை வேணும்? இந்த குரங்கு நல்ல குரங்கு, அதனால அதெல்லாத்தையும் விட்டுடுவோம். ராட்சசன் எல்லாம் ராமனை விரோதித்தானோ இல்லையோ, அது என்னமோ திரிசிராருங்கிறார், அதிகாயங்கிறார், கரன்கிறார், தூஷணங்கிறார். இனிமே பாக்கியே இல்லை. கும்பன் நிகும்பன் எத்தனை பேரோ ராமாயணத்துல மொத்தத்தையும் சொல்லிட்டார். நாயனாருக்கு இதுதான் சற்று கோபம் ராமாயணத்தின் பேர்ல. ராமன் பேரை சொல்லுன்னு சொன்னா இவரை யார் மொத்த ராட்சசாள் பேரையும் இப்ப சொல்லிட்டு இருக்கு சொன்னா, ராட்சச சகஸ்திரநாமம் சொல்றதுக்காக நாம வந்தோம். ராம சகஸ்திரநாமம்னா நமக்கு தெரியணும். நம்மாழ்வார் ஏதானு செய்யறாரா? அப்படியே பாழணும்னாலும் ராக்கதர்களை கொன்றான், அவ்வளவுதான் சொல்லுவரே தவிர ஏன் இவ பேரெல்லாத்தையும் இவரும் சொல்லக்கூடாதான்னா? சரித்திரத்துக்கும் மனுஷர்களுக்கும் ஆழ்வார்கள் பாசுரத்தில் முக்கியத்துவமே கிடையாது. பகவத் பக்திக்கு மட்டும்தான் முக்கியத்துவமே தவிர. அதனாலதான் இன்னைக்கு இது இவ்வளவு தூரம் வீறு கொண்டு நிற்கிறது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கோகுலத்தில் இருக்கிற பெண்கள் ஆருடைய பேரு நமக்கு தெரியலையேன்னா பேர் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. கிருஷ்ண பக்தியில ஈடுபட்டார்கள், கிருஷ்ண காமத்தில் இருந்தார்கள்னு மட்டும்தான் தெரியணுமே தவிர ஒருத்தருடைய பேரும் தெரிஞ்சு என்ன ஆகணும்? இப்போ என் பேரை நான் சொல்லிக்கிறேன்னாலே கொஞ்சம் பிராதானியம் எதிர்பார்க்கிறேன்னு அர்த்தம். அந்த இடத்துல முக்கியத்தையும் எதிர்பார்க்கிறேன். ஆனா கோபிமார்கள் அது ஒன்னையுமே எதிர்பார்க்கலையோ இல்லையோ, மொத்த பேரும் ஒரே கோட்டி. இவர்களுக்குள்ள மாறுபாடே கிடையாது. கிருஷ்ண பக்தியில ஒன்றா இருந்தவர்கள். இப்ப லக்ஷ்மணனே பரதனே சத்ருகனுக்குள்ள எத்தனை வேறுபாடு பாருங்க. லக்ஷ்மணன் இருந்தது காட்டுக்கு போறதுக்காக, பரதன் இருந்தது நாட்டை அழுதுண்டே ஆண்டு இருக்கிறதுக்காக, சத்ருகன் இருந்தது பரதனையே பார்க்கணுங்கிறதுக்காக. இதை போல கோபிமார்களுக்குள்ளே இந்நாள் இருந்தது இதற்காக, இந்நாள் இருந்தது இதற்காக, இன்னார் கூட போனார், இன்னார் நின்னார்.
ஒரு வேறுபாடும் இல்லையோ இல்லையோ, அத்தனை ஒரே கோட்டியாச்சே. அதனாலதான் வையத்து வாழ்வீர்கள், நீங்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நீங்க நித்திய விபூதியில வாழலே, லீலா விபூதியில வாழறதே ஏத்தம். வியாக்கியாத்தா சொல்லியிருக்கிறத மேலேருந்து கீழே வந்து பார்ப்போம். பகவான் நித்தியமா இருக்கிறது நித்திய விபூதியில தானே. அப்ப நாமும் நித்திய விபூதியில இருந்து விட்டா வாஸ்தவம் தானேன்னா, அதுக்கு போறதுக்கு தான் எல்லாருமே முயற்சி பண்றோம். வைகுண்டம் நித்திய விபூதி, வாஸ்தவம் போறதுக்கு தான் கேட்கறோம். அப்ப அங்கிருந்து உள்ளாமான்னா கிருஷ்ணாவதாரம் நடந்திருக்கிறச்சே அங்கிருந்து பிரயோஜனமே கிடையாது. இந்த ஊர்ல தான் நாம் இருக்கணும். ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே கீழே இருக்கிற இந்த கண்ணனை சேவிக்கணும்னு அங்க ஆசைப்பட்டு விட்டாளாம். வைதிக புத்திரானயனம்னு நீங்க கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஒரு பிராமணன் இருந்தார். அவருக்கு குழந்தை பிறந்து சட்டுன்னு பிராணம் போடுறது. கண்ணன்ட்ட வந்தார், என்னுடைய குழந்தைகள்லாம் பிராணம் போடுறது, நீ தான் ரட்சித்து கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார். சரி நான் பண்றேன், அடுத்த பிரசவத்தின் போது சொல்லும் அப்படின்னு கண்ணன் உறுதி அளித்தான். பிரசவமா போறது இன்னும் 10 நிமிஷத்திலே. அவர் ஓடி வந்து கண்ணன்ட்ட பிரார்த்தித்தார். ரட்சிப்பதற்காக கண்ணன் எழுந்திருந்தார். அர்ஜுனன் பக்கத்துல இருந்தான். நீர் போக வேண்டாம், இந்த சின்ன செயலுக்கெல்லாம் தேவரீர் போகக்கூடாது, நான் போய் ரட்சித்து கொடுத்துட்டு வரேன்னு பேசிட்டு அவன் பரப்பு போயிட்டான். போனவன் அந்த பிரசூதிகா கிரகம் முழுக்க, பிரசவ அறம் முழுக்க தன் அம்புகளாலே மொத்தம் மூடிட்டான். காற்று உள்ள வரணும்னா கூட அர்ஜுன்கிட்ட கேட்டுண்டா தான் வர முடியும். அத்தனை தூரம் சரக்கூட்டத்தாலே பெய்து குழந்தை பிறந்தது. மற்ற குழந்தையெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு காணும், இதை முதல் நிமிஷமே காணும். பிறந்த குழந்தை அடுத்த நிமிஷம் காணும். வைதிகன் அங்கேருந்து அர்ஜுனன் இழுத்துன்னு ஓடி வந்தான். கண்ணன்ட்ட வந்து, இவனும் கட்டு என்னையும் கெடுத்துட்டான், கடைசியிலே நீயே வந்து ரட்சிச்சிருக்கலாம், இப்போ என் பிள்ளைகளை நீ தான் ரட்சித்து கொடுக்கணும்னா ஒரு தேரை கொண்டு வந்து நிறுத்தி வைதிகனையும் அர்ஜுனனையும் அந்த தேர்ல ஏற்றி அமர்த்தி தானும் அந்த தேர்ல ஏறி உட்காண்டு சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்னும் குறவிலனே. ஆழ்வார் தெரிவிக்கிறார், சுடரொளியாய் நின்ன தன்னுடைய சோதி. இங்கிருந்து புறப்பட்டு அந்த தேர் ரொம்ப வேகமா கடந்தது. புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம் மூலப்பிரகிருதி சூழ்ந்தகன் ஆழ்ந்துயர்ந்த முடிவில் பெரும் பாழ் விரஜா நதி கரையில போய் நிற்கிறது அந்த தேர். ஏன்னா எங்கெங்கேயோ பெருமாள் தேடி பார்த்தார், ஒங்குமே கிடைக்கல. மிச்சம் இருக்கிறது வைகுண்டம் மட்டும்தான். அதனால தேரை அங்கேயே ஓட்டின்னு வந்துட்டார். விரஜக்கரை வரைக்கும் எல்லாரும் வரலாம். அதை தாண்டி போகணும்னா பக்தி பிரபத்தி பண்ணினவன் தான் செல்ல முடியும். அர்ஜுனனையும் இந்த வைதிகனையும் வாசல நிறுத்திட்டார். கண்ணனே கூட கூட்டின்னு போயிருக்கார். நாம இருந்தால் கொஞ்சம் சாமர்த்தியமாக பண்ணியிருப்போம். கண்ணனோட அத்தனை தூரம் போயிருக்கோம் பாருங்க. சரி கூட உள்ளே வந்துடுறோம். சில பேர் நாம் கோயிலில் பெருமாள் சேவிக்கிறதுக்காக போயிட்டே இருப்போம். அவளை எல்லாரையும் ஒதுக்கி கூட்டின்னு போயிருப்பா. பின்னாடி நாம் நின்றுட்டோம்னா அவள் பின்னாடி போய் சேவிச்சுட்டு வந்துடலாம். இதை போல வைகுண்டத்தில் பண்ணியிருக்கலாமோ இல்லையோ. அந்த சாமர்த்தியம் கூட அர்ஜுனனுக்கு இல்லைன்னு வச்சுக்கணும். அவர் பாட்டு கண்ணன் சொன்னாருங்கிறதுக்காக வெளியில் காத்துட்டு இருக்கார். கண்ணன் மட்டும் உள்ளுக்குள்ளே போனால் இந்த காணா போன 4 குழந்தைலையும் மகாலட்சுமி மடியில் விளையாடின்னு இருக்கு. பார்த்தவர், இது என்ன ஆச்சரியமா இருக்கே, என்னத்துக்கு தேவி இந்த மாதிரி ஒரு விளையாட்டு? அவன் ஏதோ துன்பப்படுகிறான், ஏன் குழந்தைகளை அழைச்சின்னு வந்தீள்னா நீ கீழே இறங்கி போயிட்டே, ஆனா உன்னுடைய சேட்டித்தங்களையும் கண்ணனான உன்னுடைய திருக்கோலத்தையும் பார்க்கலமே. காந்தால காந்தம் அமலம் கமலாயதாட்சம் உத்ப்ரூவிலாசம் ஸ்மிதம் உன்னத தாயதாட்சம் என்றும் பீதாம்பரம் வரதசீதல திருஷ்டிபாதம் ஆஜானுலம் விபுஜமாயத கர்ணபாசம் என்னும் கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபாலனான திருக்கோலத்தை நாம் பார்க்க வேண்டாமா? அதனால தான் உன்னை இங்கே வரவழைக்கணுங்கிறதுக்காக இதை செய்தேன்னா. கண்ணன் பார்த்தார், ஓ அப்போ உனக்கு இந்த ஊர்ல திருப்தி இல்லையாண்ணா? இல்லையே, உனக்கே இருந்தது இல்லையே. ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேஷாய மங்களம். வைகுண்டத்தில் பகவான் ஒத்தருக்கு தான் விரக்தி வரும், மற்ற யாருக்கும் வராது. அவருக்கு வைகுண்டத்தில் விரக்தி ஏற்பட்டு எத்தனை நாள் இந்த நித்திய சூரிகள் முக்தாத்மாக்களையே பார்த்துட்டு இருக்கிறது. கஷ்டப்படுற நம்முடைய பத்தாத்மாக்களை பார்க்க வேணும் என்ன கீழ்லோகத்துக்கு வந்துடுறாரோ இல்லையோ. அப்போ பிராட்டிக்கே மேல் நோக்கத்தில் பிடித்தம் இல்லை, பகவானுக்கே நித்தியலோகத்தில் பிடித்தம் இல்லைன்னா ஆண்டாள் தெரிவித்தா, அப்போ வாழ்ச்சி எங்க இருக்கு? வானாட்டில் இல்லை, வையத்து வாழ்வீர்கள். லீலா விபூதியில தான் வாழ்ச்சி இருக்கே தவிர நித்திய விபூதியில் அல்ல. இப்ப இந்த வியாக்கியாதா இதை எதுக்காக சொல்லிட்டு இருக்காருன்னா, நாம் எடுத்திருக்கிற பிறவி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு புரிய வைக்கிறார். அவர் சொல்றதுக்கு கருத்து வெறும் ஏதோ நித்திய விபூதியை குறை சொல்லிட்டு லீலா விபூதியை ஏத்துறதுக்காக அவர் சொல்லலை. கிருஷ்ண கரஸ்பரிசம் படக்கூடியது இந்த விபூதியிலே, இந்த ஜென்மம் கிடைச்சுடுத்தே வீணாக்கி விடாதீங்கோங்கிறதுக்காக வியாக்கியானத்தில் ஆண்டாள் தெரிவிக்கிறாள். பெரியவாச்சான்களையும் சாதித்தார். அப்ப நித்திய விபூதியில நாம் இல்லை, லீலா விபூதியில் இருக்கும். லீலா விபூதி ரொம்ப பெருசு, நிறைய அண்டகட்டாகங்கள், 14 லோகங்கள் சேர்ந்தது ஒரு அண்டகட்டாகம். அண்டானாந்து சஹசிராணாம் சஹசிராணி அயுதானிச்ச 10,000 10 லட்சம் 10 கோடி அண்டகட்டாகங்கள் அப்படியே எல்லா இடத்துலையும் இருக்கும். இது இத்தனையும் சேர்த்து மேல 7 ஆவரணங்கள் மூடியிருக்கும். 14 லோகங்களும்
50 கோடி யோஜனை தூரம். கீழே இருக்கிற கடைசி பாத்தாளத்திலிருந்து மேலே இருக்கிற சத்தியலோகம் வரை 50 கோடி யோஜனை தூரம் விஸ்தீர்ணம். இதை போல 50 கோடி 100 கோடி எத்தனை கோடின்னே தெரியாமல் 14 லோகங்கள் முதந்துன்னு இருக்கும். சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். ராமானுஜர் தன்னுடைய வைகுண்ட கத்தியத்தில் தெரிவிக்கிறார், சதுர்தச புவனாத்மக மண்டம், இது 14 லோகங்கள். தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம், இந்த 14க்கு மேலே 10 மடங்கு பெருத்த மற்றொன்று இருக்கு. இதைத்தான் சப்தாவரணம்னு சொல்லுவார்கள். புறப்பாடு ஆரச்சேவே கடைசி நாள் உற்சவத்தன்னைக்கு சப்தாவரண புறப்பாடுன்னு போட்டிருப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்ரீரங்கத்திலே உள்ள உற்சவம் நடக்கிறது இல்லையோ, அதில் சித்திரவீதியில் சப்தாவரண புறப்பாட்டுக்காக பெருமாள் எழுதுவார். ஏன்னா அதுதான் 7வது ஆவரணம். அந்த திவதேசத்தில் இருக்கிற சப்த பிராகாரங்களிலே 7வது பிராகாரங்கிறது சித்திரவீதி. அந்த சித்திரவீதியில் இந்த கடைசி நாள் அன்னைக்கு புறப்பாடு கண்டுள்ளாள்னா அதுக்கு உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தன்னுக்குள்ள அடக்கி கொண்டு சப்தாமாவது, அதாவது 7வது ஆவரணத்தில் புறப்பாடு கண்டுள்ளுகிறார். ஆவரணம்ங்கிறது சூழ்ந்திருக்கக்கூடிய இடம். எது? இந்த பல கோடி அண்டகட்டாகங்கள் இருக்கே, இது இத்தனை பிருத்திவின்னு வச்சுங்கோ. இதை போல 10 மடங்கு பெருத்தது தண்ணீர் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்தது அக்னி சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த வாயு சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த ஆகாசம் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த அகங்காரம் சூழ்ந்திருக்கும். அதை போல 10 மடங்கு பெருத்த மகான் சூழ்ந்திருக்கும். அதுக்கு மேல சூழ்ந்து அகன்னு ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெறும் பாழ்ங்கிறது எவ்வளவு பெருசு! ஆழ்வார் அதை ரொம்ப அழகா விளக்கி காட்டியிருக்கார். அது மூல பிரகிருதி. இது மொத்தத்தையும் தாண்டினா தான் விரஜாநதி வரும். விரஜநதியை தாண்டி அப்பால் போனோம்னா நித்தியமண்டலமான ஸ்ரீவைகுண்டம் வரும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு மேலெல்லை கிடையாது, நம்ம மண்டலத்துக்கு கீழெல்லை கிடையாதுன்னு வைத்துக் கொள்ளலாம். கடைசியில் இருக்கிறது பாத்தாளம். இதில் ஆச்சரியம் தெரியுமா? நம்முடைய பூமண்டலம் இருக்கோ இல்லையோ, இதுலேயே பல தீபங்கள். இந்த தீபத்தில் இருக்கிற கடைசி தீபம், அதை தாண்டின பிற்பாடு ரொம்ப நீளமாக ஒரு இடம் இருக்கான். 1,57,00,000 யோஜனை தூரம். அவ்வளவு பெரிய வெற்றிடம் இருக்கு. அங்கேயும் மனுஷர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். அதுக்கு மேலே 8,39,00,000 தூரம் யோஜனை தூரம். அந்த அளவுக்கு ஸ்வர்ணத்தினால ஆன பெரிய மலைகள்லாம் இருக்கான். அதைத்தான் குலபர்வத்தம், லோகாலோக பர்வத்தம்னு உபனிஷத்தும் அதே போல புராணங்களும் தெரிவிக்கின்றன. இது நம்ம ஒரு இடமே இவ்வளவு பெருசுன்னா, இந்த இடம் எல்லாமே சேர்த்து தான் ஒரு 14 லோகம். அதுக்கு மேலே சப்த ஆவரணங்கள். சதுர்தச புவனாத்மக மண்டம் தசகுணிதோத்தரஞ்ச ஆவரண சப்தகம். இது இத்தனை கீழே இருக்கு. அதுக்கு மேலே நித்திய விபூதி இருக்கு. நாம் இப்போ நித்திய விபூதியில் பிறக்கலே, சரி நித்திய விபூதியில் இல்லை, போய் சேரலை. அப்போ லீலா விபூதியில் இருக்கணும் இல்லையோ? லீலா விபூதியில் எத்தனை அண்டகட்டாகங்கள், எத்தனை ஆவரணங்கள், எத்தனை ஜலம். அப்படியெல்லாம் நல்ல வேளை பிறக்காமல் பூமண்டலத்தில் பிறந்த இல்லையோ? அப்படின்னா தானே கண்ணன் இருந்திருப்பார் அந்த இடத்துல. மற்ற எங்கெங்கேயோ போயிருந்தா, இப்போ ஒன்றுமே இல்லாத அந்த 8 லட்சம் கோடி எங்கேயோ இருக்கே, அங்கே போய் உட்காந்துருந்தா கிருஷ்ணானுபவம் நமக்கு கிடைக்குமா? அங்கே மக்களே இல்லைன்னு விட்டார். இந்த 1.5 லட்சம் கோடியிலேயாவது மக்கள் இருக்கா? ஒரே ஸ்வரணமயமாக இருக்குமா? உலகத்தில் எப்பப்போ ஸ்வரணம் குறைவு ஏற்படுறதோ அங்கேருந்து ஸ்வரணம் வருமா? வரும். ஸ்வரணம் தான் வருமே தவிர அது நமக்கு இங்கேயானா விலையேறின்னு இருக்கு. அது அங்கேருந்து வருதோ இல்லையோ நமக்கு தெரியாது. இப்போ அதனால் அங்கே போய் வாழ்ந்துடுறதுக்கு முடியாது. நாம் நல்ல வேளை பூமண்டலத்தில் பிறந்தோமோ இல்லையோ? கண்ணன் வசிக்கும் பூமண்டலத்தில் பிறந்தோம். மற்ற 14 லோகத்திலையும் பிறக்காம பூமண்டலத்தில் பிறந்தோம். ஏன் தேவலோகத்தில் பிறந்திருக்கூடாதா? சத்தியலோகத்தில் பிறந்திருக்கக்கூடாதான்னா வேதங்கள் அந்த லோகத்துக்கு போன்னு சொல்றது, போனா எவ்வளவு கெட்டுப்படுவேங்கிறது ரெண்டுமே சொல்றது. சொர்க்கத்துக்கு போங்கிறதுக்காக ஜோதிஷ்டோம யாகத்தை சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்து நம்ம போடுறோம். போனவன சாஸ்திரம் பயப்படுத்துறது. ஸ்வர்கேபி பாத பீதஸ்ய க்ஷைஷ்ணோஹோ நாஸ்தி நிவೃத்தி ஸ்ரீணே புண்ணியம் அர்த்தியலோகம் விசந்தி. சொர்க்கத்துக்கு போனாலும் புண்ணியம் தொலைஞ்சு படுத்துனா மனுஷலோகத்துக்கு தான் வரணும். அங்கே போக ஆசைப்படாதே, மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஆசைப்படு. சொர்க்கத்துக்கு போனால் மட்டும் நன்னா இருந்துள்ளான்னு நினைக்கிறியா? பகவத் அனுபவம் கிடைக்காது. ரம்பா திரோத்தமா உருவசி மேனக்கா அனுபவம் தான் கிடைக்கும். அங்கேயும் கிருஷ்ணானுபவம் கிடைக்காது. சொர்க்கத்துக்கு ஆசைப்படாதே. கண்ணன் கோபமாக சொல்கிறார், வேதத்தை படித்தவன்லாம் சொர்க்கத்துக்கு போனால் போரும்னு சொல்கிறான் அர்ஜுனா. முட்டாள்களுடைய வார்த்தை அதல்ல. என்னை அடைவது தான் சாஸ்திரத்துக்கு பயனே தவிர பின்ன சொர்க்கம்னு நீ சொல்லியிருக்கிற வேதம் தானே சொல்றதுன்னா, யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்தி அபிபஷ்சிதா. இதெல்லாம் பேச்சு, வெறும் பூத்தா போலே வார்த்தை. இது காய்க்காது, பழுக்காது. சொர்க்கம் போறது தான் வேதத்துக்கு பயன்னு சொன்னா அது பூத்தாப்பல வார்த்தையே தவிர, ஒரு மரம் பூவா பூத்து கீழே கொட்டிருந்ததுன்னா என்ன லாபம்? அது காய்க்கணும், பழுக்கணும் இல்லையோ? சாஸ்திரங்கிற மரம் வெறும் பூத்து குலுங்குறாப்புல சில வார்த்தை சொல்லும். அதை நம்பிட்டு ஏமாந்து போடாதே. என்னை அடைவதற்குண்டான வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கொள். ஸ்வேத தீபம் இருக்கு. அங்க இருக்கிறவாள்லாம் ஆழ்வார் பாசுரம் பாடினதை கேட்டு திருந்தி நம்மாழ்வார் திருநகரிக்கு வந்துட்டாராம்.
ஆழ்வார் திருநகருக்கு ஸ்வேதத்வீபவாசிகள் வந்தார்கள்னு வியாக்கியானத்தில் சொல்றார். 5ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழி. கலியும் கெடுங் கண்டுகொள் மின்னு பாசுரமொல்லியோ. பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம் நலியும் நரகம் நைந்த நமனுக்கிங் ஆதோ